ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சிவலா குக்கிங் சேனல்ல தட்டைப்பயிறு சாதம் எப்படி செய்றதுன்னு வாங்க பார்க்கலாம். குக்கரை வச்சுட்டு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தாளிப்புக்கு கடுகு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் டேஸ்ட் குடுக்கும் தட்டைப்பயிறு சாதத்துக்கு. வதங்கட்டும். கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். பச்சை மிளகாய் 2, வரமிளகாய் 2 சேர்த்திக்கலாம். இஞ்சியும் பூண்டும் தட்டி வச்சிருக்கேன். அதை சேர்த்திக்கலாம். போட்டு வதக்கி விடுங்க. தக்காளி சேர்த்திக்கலாம். நான் 5 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வதங்கிடுச்சு. இப்போ தட்டைப்பயிறு வந்து சேர்த்திக்கலாம். 8 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ரைஸ் சேர்த்திக்கலாம். இது வந்து தட்டைப்பயிறு வேக வச்ச தண்ணி 1 டம்ளர். 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி. மஞ்சள்தூள் 1 ஸ்பூன். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சைட் டிஷ் வந்து பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். லைட்டா கரம் மசால். மிளகாய்த்தூள் கொஞ்சம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும். இப்போ தட்டைப்பயிறு சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.